அரசு திட்டங்களுக்கு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பெயரை வைக்கும் விவகாரத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இடையே வார்த்தை மோதல் வெடித்துள்ளது. இருவரும் பேசியது என்ன பார்க்கலாம். நான் கேட்கிறேன், தமிழ் மொழி, தமிழினம், தமிழ்நாட்டை காக்க 80 ஆண்டு காலம் ஓயாமல் உழைச்சு தலைவர் கலைஞருடைய பேரை மக்கள் திட்டங்களை வைக்காம யார் பேரை வைக்கிறது? பதவி சுகத்துக்காக கரப்பாம்பூச்சி மாதிரி தரையில ஊர்ந்து போனீங்களே, உங்க பேர் வைக்க முடியுமா? என்ன பேசுறீங்க? மாதந்தோறும் 1000 ரூபாய் வாங்குற கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், அதை பயனாளர் திட்டம் சொல்றீங்களா? எதை சொல்றீங்க பழனிசாமி அவர்களே? வேண்டுமென்றே திட்டமிட்டு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் என்னை பற்றி விமர்சனம் செய்வது கேலி கூத்தாக பார்க்கப்படுகிறது. அதோட சொன்னார், எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் அவ அப்பா பேரே வைக்கிறான்னு சொன்னார். வெயிங்கண்ணா வேண்டாங்கல்ல. பாலங்கள் அதிகமாக அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்தோம். அதெல்லாம் மக்கள் பயன்பாட்டு கொண்டு வருவதற்கு அதுக்கு நிதி ஒதுக்கீடு செஞ்சு வேகமாக துரிதமாக செயல்பட்டு அந்த பணி முடிங்க. இதையெல்லாம் இந்த அரசாங்கம் செய்யாது. தன்னுடைய அப்பாவுடைய பெயர் வரணும், ஆங்காங்கே வரணும். அதற்காகத்தான் இப்படிப்பட்ட இதெல்லாம் இருக்குது. திரு கருணாநிதி குடும்பத்தில் மட்டும் திரு ஸ்டாலின் பிறக்கவில்லை என்றால் ஒரு கவுன்சில் கூட ஆக முடியாது. அந்த அளவுக்கு திறமை இல்லாத ஒருவர் என்னை பற்றி விமர்சனம் செய்வதற்கு என்ன தகுதி இருக்குது? இன்னைக்கு உதயநிதி அவர்களுக்கு எந்த தகுதியின் அடிப்படையிலே நீங்கள் பதவி கொடுத்துருக்கிறீங்க? அவர் என்ன மிசா சட்டத்தில் உள்ள போயிட்டு வந்தவரா? இல்லை போராட்டத்தில், திமுக போராட்டத்தில் எத்தனை முறை கலந்துட்டு சிறை சென்றவர்? ஒன்றுமே கிடையாது. திரு கருணாநிதியுடைய பேரன், திரு ஸ்டாலினுடைய மகன். இது ஒரே